சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Have paper or pen if you have. Take and write what I am telling, eliciting important points. முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். வெரி சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாகவே பார்த்தீர்களா, சங்கீதம் பழைய ஏற்பாடு இல்லையா? என்ன அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த வசனத்துல 3 பகுதிகளாய் பிரிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார், கர்த்தர் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி பிரிச்சுக்கலாம். பெருசா சொன்னா சிலருக்கு கஷ்டமா தெரியும் இல்ல? அம்மா தோசை சுட்டு குழந்தை கொண்டாந்து வைக்கிறப்போ அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. புட்டு 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 சின்ன சின்னதா போட்டு அதில் கொஞ்சம் லேசா சட்னி ஊற்றி அப்படி லேசா ஸ்பூன் போட்டு டச் பண்ணி கலக்கி இப்போ சாப்பிட்டோன்னா ஒரு துண்டா எடுத்து குழந்தை சாப்பிட்றோம். அதே போல தான் கடினமான காரியத்தை சுலபமாக்கி கொடுப்பது தான் ஊழியக்காரருடைய வேலை. முதலாவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். God give to his people strength. பலன் என்றால் strength. பலன்ல 2 வகையான பலன் இருக்குது. பிசிக்கலி strength, spiritually strength. சரீர பலன், ஆவிக்குரிய பலன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஏன் விழிப்பு ஜபத்துக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க? தூக்கம் கெடுது இல்லையா? உபவாச ஜபத்துக்கு ஏன் வரமாட்டாங்க? சாப்பாட்டு பிரியர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுல ஒருவேளை சாப்பாடு நிறுத்திட்டு வந்து ஜெபிக்க கூடாதா? அந்த எண்ணம் வராது. ஐயோ நான் பழக்கமே இல்லை, யானை பசி அப்படின்னா அது பிசாசு வேலை. சாப்பிட கற்றுக்கொண்ட நாம் உபவாசம் இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசம் என்பது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. உபவாசத்தை இயேசு கிறிஸ்து கடைபிடித்தார், உபவாசத்தை கற்பித்தார், சீடர்களுக்கு கற்பித்தார், உபவாசம் இருக்கும்படி கட்டளையிட்டார். அதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள் முதல் இன்று வரைக்கும் அந்த உபவாசத்தையும் விழிப்பு ஜபத்தையும் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். இப்பதான் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சவுல் ராஜா ஆண்டவருடைய வார்த்தை மீறின போது சாமுவேல் அதை கேள்விப்பட்ட அந்த நேரத்தில் ஊர்களெல்லாம் போய் கோல் சொல்லி கொண்டு இல்லை, சவுல் ராஜா இப்படி பண்ணிட்டான்னு ராத்திரி எல்லாம் ஜபம் பண்ணினார், தூக்கத்தை நிறுத்தினார். ஒருவேளை தூக்கம் வந்துருமோ என்னமோன்னு சொல்லி சில்லுன்னு குளிர்ந்த தண்ணீரை தலைமையில தெளிச்சுக்கிட்டு, அதாவது தன்னை ஒரு இன்சபிஷியண்டா தூக்கம் வராதபடி தன்னை மாற்றி கொண்டார். நல்லா தூக்கம் வர்றப்போ சில்லுன்னு தண்ணி ஊற்றினா வராது. அப்படி தன்னை மாற்றி கொண்டு அட நல்லா குளிச்சா கூட பரவாயில்ல, திருப்தியா தூங்கலாம். ஒரு தனக்கு ஒரு தூக்கம் வராத மாதிரி தன்னை மாற்றி கொண்டதற்கு அடையாளம் தான் தண்ணீரை எடுத்து ஒண்ணு பாதியா தெளித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட போராடுறார். ஆண்டவரே, சவுல் ராஜா பின்வாங்கி போய்விட்டார், கண்ணோக்கி பாரும், சந்தியும், மீண்டும் அவரை மாற்றும். ராத்திரி எல்லாம் ஜபம் பண்ணி. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. ஒருத்தர் பாவத்தில் விழுந்தாங்களா அவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த சோரம் போயிட்டாங்களா அவங்களுக்காக ஜெபிக்கணும். துன்மார்க்கனா மாறிட்டாரா நல்லா இருந்தவரே ஜெபிக்கணும். மற்றபடி அதை இன்னும் பெருசாக்கி மிகப்பெரிய அளவுல அவர் விழுந்தது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஆனா யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் ஐயா ஜபத்துல சொன்ன மாதிரி உலகம் ஃபுல்லா பரப்பிடுறாங்க, மானத்தை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் மனம் திரும்பினாரு, அழுதாரு, கண்ணீர் விட்டாரு. யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அதுவும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு மோசம். நீங்க வெளிநாடுகளுக்கு போய் பாருங்க, ஒரு ஊழியக்கார் பாவத்தில் விழுந்துட்டாருன்னா
விசுவாசிகள் எல்லாரும் கண்ணீரோட ஜெபம் பண்றாங்க. அவர்கிட்ட வராங்க. சோர்ந்து போகாதீங்க ஐயா, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் உங்களை மன்னிப்பார், மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். இதான் பிசாசு. நம்ம அவ்வளவுதான் சொல்லி அப்படியே போயிடாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி ஜெபம் பண்ணி பின்மாற்றம் அடைந்த எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க மறுபடியும் எழும்பி பிரகாசித்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மரித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ரொம்ப கோல் சொல்றது குறை சொல்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர் பாவத்தில் விழுந்துட்டாருன்னா அதையே திருப்பி 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 யூடியூப்ல பேஸ்புக்ல போட்டு நனவோ இருக்குதான் இந்த நெட்டு ஊடகங்கள் போட்டு அவங்க மானத்தை வாங்கி, ஒரு காலத்துல தற்கொலை பயங்கரமான பாவம், அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பயந்துகிட்டு அமைதியை விட்டுருவாங்க, பழிச்சுக்குவாங்க. ஊழியக்காரங்க கூட இப்ப தற்கொலை பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பிசாசு அப்படி பண்ணிட்டான். மானமே போனாலும் மதிகட்டு போனாலும் தெருவில் வந்து நின்னாலும் என் வாழ்க்கை நாசமா போனாலும் என்னை கழுவி ஊத்தினாலும் நான் தற்கொலை பண்ணி கொள்ள மாட்டேன். அவமானம் படட்டும், அவமானம் வரட்டும், நான் பண்ண தப்புக்கு. பைபிள்ல ஒரு பெரிய ராஜா, பக்திமான், பரிசுத்தவான், the greatest heroes in the Bible, கிங் டேவிட், அவர் பாவத்தில் விழுந்தது பரிசுத்தமான இந்த பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாரும் அவரை பத்தி படிக்கிறோம். ஆனா அப்படியாப்பட்டவன ஆண்டவர் சொன்னாரு, தாவீதை என் இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அப்படியாப்பட்ட பாவம் பண்ணானே, அதனால தானே உலகம் ஃபுல்லா நான் பரப்பிட்டேன். ஆண்டவர் செய்த வேலை அது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. சரி, சமாதானம் அருளுகிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். இதை பேச பேச முகத்துல ஒரு சமாதானம் அப்படியே ஃபுல்லா நிரம்பணும். உள்ளத்துல நிரம்பினாதான் முகம் நிரம்பும். இங்க இருக்குது உள்ளம், இதயம் அப்படியே நிரம்பி முகத்தில் அந்த ஃபிளாஷ் ஆகணும். சூரியனை விழுங்கியது போல உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தெம்பாயிரணும். ஊழியக்காரு ராத்திரியா உபாசத்தோட இல்லை நேரம் ஒதுக்கி பூக்கொண்டு கெட்டா பரவாயில்லன்னு சொல்லி தயாரிக்கிற அந்த செய்தி கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு சமாதானம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். உபாகமம் 32:36, பலன் இல்லாத ஊழியக்காரர்கள் மேல் தேவனாகி கர்த்தர் பரிதாபப்படுகிறார். இது ஊழியக்காரர்களுக்கு ஸ்பெஷல் பாருங்க. பலனற்ற, எடுத்து சார் டவுட் அந்த படிங்க, பலனற்ற ஊழியர்கள் மேல் தேவனாகி கர்த்தர் பரிதாபப்படுகிறார். அதிலே சொல்லுங்க, ஊழியக்காரர் மேல கர்த்தரே பரிதாபப்படுறப்போ நம்ம எரிச்சல் அடையலாமா? கோபப்படலாமா? அவங்களுக்கு விரோதமா எழும்பலாமா? கூடாது. அது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவருடைய வேலை நாம் செய்யக்கூடாது. அதனால்தான் சாமுவேல் சொன்னார், புத்தியினமாய் மதியினமாய் செய்து விட்டீர் ராஜாவே, உம்முடைய வேலை என்ன? ராஜ்யபாரம் பண்ண வேண்டியதுதான் உம்முடைய வேலை. பழைய ஏற்பாட்டு முறைப்படி பலியிட வேண்டியது என்னுடைய வேலை. நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்துட்ட. அதான் சவுலினுடைய முதல் வீழ்ச்சி, ஆவிக்குரிய வீழ்ச்சி. நமக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம நியாயம் தீர்க்க யார்? இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, உன்னை நான் நியாயம் தீர்க்க முடியாதம்மா. அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு பாருங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், இனி போ, சமாதானமாய் போ, பாவம் செய்யாது. இயேசு சொல்ற வார்த்தை அதான் ரொம்ப முக்கியம். இனி பாவம் செய்யாது. Sin no more from today to this time. இனிமேல் பாவம் செய்யாது, சமாதானமா இரு. அதான் அர்த்தம். இனிமே நீ பாவம் செய்யாத இருந்தானா நீ சமாதானமா இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தை கெடுக்கிறதே பாவம் தானே.
அப்ப பாத்தீங்கன்னா சங்கீதம் 8:2 குழந்தை பாலகருக்கு பலன் உண்டு பண்ணுகிறார். இப்ப நம்ம 3 காரியத்துல முதல் காரியத்துல நிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டா சரியா போகுது. இப்ப பலன், ஸ்ட்ரெங்த், சரீர பலனானாலும் சரி, ஆவிக்குரிய பலனானாலும் சரி, கர்த்தருடைய கிருபை இல்லாம முடியாது. இஸ்ரவேல் ஸ்திரீகள், அதாவது எபிரேய ஸ்திரீகள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் பொழுது அவங்க காதுல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவார்களாம். அந்த ஸ்ட்ரெங்த், பால் குடிக்கிற அதே டைம், த சேம் டைம் கர்த்தருடைய வார்த்தை அந்த குழந்தை காதுல சொல்லி 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 பால் ஊட்டுவார்களாம். ஆகாரம் ஊட்டும் பொழுது கூட அப்படிதான் செய்வாங்களாம். அதனுடைய பலன் தான் எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் சந்ததி முன்னிலையில இருக்கிறது. இப்ப நம்ம அனுபவிக்கிறோமே ஊடகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சது யூதர்கள் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யூத குலத்திலே பிறந்த இயேசு பாருங்க. ஏதோ நம்ம நினைக்கிறோம் அப்பாவி மாதிரி பிறந்தாரு, வளர்ந்தாரு, வந்தாரு, போனாரு. அவர் தான் ராஜாஜி ராஜா. மனிதனா இந்த பூமிக்கு வந்ததுனால மனிதனை போல அவர் தன்னை தாழ்த்த வேண்டியதாயிற்று. இப்போ ஜிபே அனுப்புற உடனே ஜிபே பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. ஒரு காலத்துல பேங்க்ல போய் கியூல நின்று ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அதை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பணத்தை எண்ணி கொடுத்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்து அதை எண்ணி அதில் ஒரு நோட்டு கம்மியாக இருந்தால் திருப்பி உள்ளே போய் சார் ஒரு நோட்டு குறையுது சார், முடியாது சார், நாங்கள் கரெக்டாக போட்டு தான் சார் இருக்கிறோம், சீல் போட்டு இருக்குது பாருங்க சார், இல்லை சார் நீங்கள் ஒன்றா எண்ணி பாருங்க சார். இப்படி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இப்போ பாருங்க எவ்வளோ வேணும்னா ஐயா ஒரு 20,000 ரூபாய் வேணும், இந்த 10 நிமிஷத்தில் உனக்கு ஜிபேவில் வரும், ஜாலி பண்ணு, உங்கள் செலவுக்கே வச்சுக்க அப்படின்னுறாங்க. இது உட்பட எல்லாம் யூடியூப், ஃபேஸ்புக் எதுவாக இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தது கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லி சொல்லுங்க. சைக்கிள் முதல் எல்லாம் கண்டுபிடிச்சது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி அந்த தம் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா வளரணும், ஆண்டவருக்காக எதையாவது ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபத்தோட வளர்ப்பாரு. இப்ப கூட பாருங்க எழுத்து வடிவம் இல்லாத எத்தனையோ மொழி இருக்கிறது. எழுத்து வடிவம் இல்லாத மொழி, உதாரணமா மலேசியா போனீங்கன்னா அங்க தாய்மொழி மலாய், தமிழ்நாட்டில் தமிழ் இல்லையா, ஜெர்மனியில் ஆங்கிலம் அப்படி சொல்றாங்க இல்லையா. மலேசியாவில் மலாய், மலாய் பேச்சு தான் வேற, எழுத்து வடிவமே கிடையாது. அப்ப அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஆங்கிலத்தை யூஸ் பண்றாங்க. எழுத்து இங்கிலீஷ் எழுத்தை வச்சுதான் அவங்க அந்த மலாய் பாஷையை பயன்படுத்துறாங்க. ரோமனைஸா தான் இருக்கு. இப்ப பைபிளுக்கு மலாயில அல் கிதாப் சொல்லுங்க. ஆமா, மலாயில அல் கிதாப். அப்ப கபார் எப்படி இருக்கிறீங்க, அப்ப கபார். இப்ப அது நீங்க மொழியா எழுதணும்னா அதுக்கு ஒரு எழுத்து வடிவமே கிடையாது. அப்ப APPA அப்ப, கபார் KABAR அப்படி எழுதணும். அவங்க பைபிளை படிச்சீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்கும், ஆனா மலாயில இருக்கும். மலாய் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் தான் அது படிச்சாகும். யாராவது ஒருத்தர் எழும்பி மலாய் மொழிக்கு வடிவம் கொடுத்து, எழுத்து வடிவம் கொடுத்து பைபிள் வெளியிட்டா அங்க வாழ்நாள் ஃபுல்லா செலவிட வேண்டியதா இருக்கு. சிலது பாதியிலே நிற்கும், அவங்க மரித்து போவார்கள். நம்ம பைபிள் நம்ம கையில தமிழ்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு பேர் பாடுபட்டாங்க தெரியுமா? எத்தனை பேர் பாதியில மரித்தார்கள். முதல் தமிழ்ல நம்ம இவரு இங்க வந்தாரு தரங்கம்பாடி சீகன் பால்ட், அவர் முழு வெற்றி காண முடியல. சுவிசேஷத்திலிருந்து ஒரு பகுதி தான் தமிழ்ல எழுதினார். தமிழ் கற்றுக்கொண்டு, தமிழ் தெரியாத ஒரு மனிதர் தமிழ் கற்றுக்கொண்டு எழுதினார். ஆனா ஆரம்பம் அதான் முதல், அவர் தான் அதற்கு மூல காரணர். அதுக்கப்புறம் பலர் வந்தாங்க, செய்தாங்க. சரி, ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதில் சொல்லுங்க. சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒத்துக்குங்களா? இப்போ யாக்கோபு தன் உண்மை நிலையை ஒப்புக்கொண்டார். என்னால முடியல, என் சகோதரன் என்னை துரத்தி கொண்டு வருகிறான், அவனை நான் என்னால மேற்கொள்ள முடியல, ஆண்டவரே நீங்க தான் உதவி செய்யணும். ராத்திரி ஃபுல்லா போராடுற. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். யாக்கோபு, இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். யாக்கோபு என்றால் எத்தன், இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு. இனிமேல் உன் பெயர் எத்தன், ஏமாற்றுபவன் அல்ல. ஏன்னா அப்பாவை ஏமாத்தணும், மாமனாரை ஏமாத்தணும், அதனால தான் எத்தன். ஆனால் ஆண்டவர் சந்தித்த பிறகு அவனை மன்னித்து
இனி உன் பெயர் இஸ்ரவேல். அந்த பெயரிலே ஒரு நாடே உருவானது. அந்த நாட்டிலே தான் உலக ரட்சகர் இயேசு தோன்றினார். ஒரு மனிதனுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் இஸ்ரவேல். அந்த தேசத்தில் இயேசு பிறந்தார். யோசித்து பார்க்கணும். பலன், கர்த்தர் கொடுக்கிற பலத்தினாலே நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். கர்த்தர் கொடுக்கிற பலத்தினாலே நின்று நீங்கள் பேச முடியும். கர்த்தர் கொடுக்கிற பலத்தினாலே புறப்பட்டு அப்பம் கறி சாப்பிட்டு பல மைல்கள் நடந்து செல்ல முடியும். சீனாய் மலைக்கு விடியற் காலத்தில் வந்து நீ என் சமூகத்தில் காத்திருப்பாயாக என்று தேவனாகி கர்த்தர் மோசேக்கு சொன்ன பொழுது, இப்பனாலும் பஸ் போகுது சீனாய் மலைக்கு. நல்லா அழகா வால்பாறை போய்க்கிறீங்களா? வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல், அப்படி ஏறி ஏற்காடு, ஏழைகளின் வாசஸ்தலம், ஏழைகளின் ஊட்டி, ஏற்காடு போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி ஏறி ஏறி போதும். இப்போ அப்படி போகுது. சீனாய் மலை மேல பஸ் அழகா போகுது. மோசே காலத்தில் கரண்டே கிடையாது. பஸ் ஏது சொன்னாரு, விடியற் காலையில நீ அங்க இருக்கணும். விடியற் காலை என்றால் அது 4 மணி, 3 மணி, 2 மணி, 12க்கு ஸ்டார்ட் ஆகிறது. அப்ப இவரு எத்தனை மணிக்கு வீட்டில இருந்து புறப்பட்டா விடியற் காலை அங்க போய் சேர முடியும் தெரியுமா? சாயங்காலம் புறப்பட்டா கரடு முரடான பாதை, அதெல்லாம் தாண்டி முள்ளு, சரியான பாதை கிடையாது, புதர்கள், பாம்பு, விஷப்பூச்சிகள், அதையெல்லாம் தாண்டி போய் காலங்காத்தால் அங்க போய் சேர்ந்து தண்ணியும் குடிக்காம சாப்பாடு சாப்பிடாம 40 நாள் 3 தடவை உபவாசம் இருந்தவர் மோசே. கையை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 40 நாள் 3 தடவை இருந்தார். நம்ம 3 நாளைக்கு இருக்க முடியல. அதுக்குள்ள எத்தனை பிரச்சனை. சிலர் பார்த்திருக்கிறீங்களா? நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். விசுவாசிகளுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டுருவாங்க, போன்ல பேசி சொல்லிடுவாங்க, மெசேஜ் போட்டுருவாங்க. விசுவாசிங்க, எங்க பாஸ்டர் 40 நாள் உபவாசம். 40 நாள் உபவாசமா? எதனா வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, பால் பவுடரு, பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து, இது ஒரு உபவாசமா? தண்ணி, ஓகே, தண்ணி குடிச்சு ஆகணும். நம்ம உடல் உறுப்புகள்ல தண்ணீரில் இயங்குகிறது கிட்னி. அதுல தண்ணி ஃபுல்லா இருக்கணும். அதுல குறைஞ்சிச்சானா எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அதை நாடும், அங்கிறதெல்லாம் இழுத்துறோம். அப்பதான் பிரச்சனை வரும். பக்தி வைராகியத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க, இருக்கட்டும், கர்த்தர் அவர்களுக்கு பலன் தருவாராக, ஆமேன். ஆனா தண்ணி குடிக்கணும். அதுக்கும் அப்புறம் காஃபியோ டீயோ லைட்டா குடிக்கலாம். போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ், பால் காலையில் 2 லிட்டரு, மத்தியானம் 1.5 லிட்டரு, சாயந்தரத்துல ஆப்பிள் ஜூஸ், அதை அப்படியே சாப்பிட்டு தூங்க. என்னையா உபவாசம் இது? என்னையா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உபவாசம்னா அது பலவீனம் அடையணும், உடம்பு பலவீனம் அடையணும், டயர்டு அடையணும். உபவாசம் வந்து ஜபிக்கிறப்போ டயர்டு வரும், பலவீனம் வரும். அதுக்கு பேர் தான் உபவாசம். இன்னும் சொல்ல போனா பசி எடுக்கும். உபவாசம் என்றாலே இஸ் ஈக்வல் டு பசி. நான் பைபிள் எடுத்துன்னு ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ, பேய்ப்படின் குரல் ஊழியத்தில் இருக்கிறப்ப கூட இந்த ஓட்டேரி மலைக்கு போயிடுவேன். காலையில் போயிடுவேன், சாயந்தரம் வருவேன், ஒரு காபி சாப்பிட்டு படுத்துருவேன். நைட்ல தூக்கம் வராது இல்லையா? உபவாசம் தான். அதுக்கு தான் ஜபம், இரவுலே ஜபம். காலையில் எழுந்து திருப்பி போயிடுவேன், எனக்காக ஜபிக்கிறதுக்கு தான். அப்போ சாப்பாடு, பிரியாணி வாசனை எல்லாம் வரும். அந்த காட்டுல யாரு செய்யறாங்க? கிடையாது. பிசாசு பாருங்க, இறங்கி ஓடி போய் சாப்பிட்டுரு அப்படின்னு அர்த்தம். பரோட்டா வாசனை எல்லாம் வரும், மட்டன் குருமா வாசனை எல்லாம் வரும். விட்டுருவோம் நான் உபாசத்தை. அந்த வாசனையை மோந்துக்கினே ஜெபம் பண்ணேன். அது ஒண்ணு தப்பு இல்லையே? ஆமா, நம்ம திட உணவு நம்ம வாய் வழியா வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. அதுதான் உபாசம். தண்ணீர் குடி, காஃபி டீ குடி. யோசிக்கணும். சரி, அது ஒரு பக்கம். யாருக்கும் பேசுறாரு? ஆபகுக் 9:19, ஆண்டவராகி கர்த்தர் என் பலன். நான் சொல்ற ஒவ்வொரு வசனத்திலையும் இப்போ பலன்ல போய் நிக்குது. இதை உருப்படியா கேட்டாதான் நீங்க பலன் அடைய முடியும். அடுத்த சப்ஜெக்டுக்கு இந்த பலவீனம் ஆயிடும்.
அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அது என்ன குறிக்கிறது என்றால் ஸ்ட்ரெங்த். மான் கால்கள்னா நம்ம எல்லாருக்கும் கால் மான் கால் மேல ஆயிட்டாக்கா நம்ம காலை பார்த்தா யாருன்னா நேசிப்பாங்களா? அப்படி இல்ல அர்த்தம். இல்ல அர்த்தம் ஸ்ட்ரெங்த். கால் மனிதர் ஒரு பெண்ணுக்கு பெண் கால் மாதிரி தான் இருக்கணும், ஒரு ஆணுக்கு ஆண் கால் மாதிரி தான் இருக்கணும். மான் கால் மாதிரி மாறிடுதுன்னு அர்த்தம் இல்ல, அந்த பலத்தை குறிப்பிடுகிறார். அல்ல சொல்லுங்க. ஊமைகளாக நிறைய எழுதப்பட்டது. இப்போ கல்யாணத்துல என்ன வாக்கு கொடுக்கறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம. அதுல ஒண்ணு வரும் பாருங்க ஸ்பெஷலா, பிறர் முகம் பாராமல் நான் உனக்காக வாழ்வேன். அப்ப பிறர் முகம் பாராமல் தரையை பார்த்துக்கணும் போய் கம்பத்துல மோதி விடுறதா? அப்படி அர்த்தம். பிறர் முகம் பாராமல் என்றால் என்ன அர்த்தம்? பிறரை இச்சிக்காமல், பிறர் பொருளை இச்சிக்காமல், பிறர் உடைமைகளை இச்சிக்காமல், பிறர் முகத்தை பாரு, இச்சையோடு பார்க்காத. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே சொல்லிட்டார், இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. அதைத்தான் அங்க கொண்டாடுறாங்க கல்யாணத்துல. எங்க அம்மா சொல்லுவாங்க, படிப்பறிவு இல்லாத என் தாயார், டே டே என்ன 3 பசங்க நாங்க, ஃபர்ஸ்ட் பெண் பிள்ளைகள் அப்புறம் தான் பிறந்தாங்க, அண்ணன் நானே எங்க தம்பி. கற்பு நெறி என்பது பெண்களுக்கு மட்டும் அல்லடா ஆண்களுக்கு உண்டுனாங்க. படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் சொன்ன புத்திமதி ஆண் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அப்போ ஊமைகளாக சிலேடைகளாக வெளிப்படுத்தல் 3:8 உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அது படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கடைசி வார்த்தை இதுவே. வெளிப்படுத்தல் 3:8 படிங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னன்னா எனக்காக செய்யற. எடுத்துங்க படிங்க. எல்லாருமே எழுதினுக்கிறீங்களா? யாரா ஒருத்தர் படிங்க. 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். You have little strength only. என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக I have set before you a great open door. Open door என்ன அர்த்தம்? பலன் கொஞ்சமா இருந்தா கர்த்தருக்காக சாட்சியா ஆழ முடியும். ஓவர் ஸ்ட்ரெங்த் இஸ் எ சின். ஓவர் ஸ்ட்ரெங்த் வந்தாதான் மனுஷன் பாவத்துல உழறான். பணம் அதிகமானாதான் ஆண்டவரை மதிக்கிறது இல்லை, பணம் அதிகமானாதான் மனிதர்களை மதிக்கிறது இல்லை. கீழே பார்த்து நின்றவன் மேல பார்க்கறான்னா அவனுக்கு பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவனுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் ஆண்டவருக்காக செலவு பண்ணுவான். அவன் தாழ்மையாக தான் நடந்து கொள்வான். அல்லேலூயா. எடுத்து கொடுத்துடணும் ஏழை எளிய மக்களுக்கு. நம்மளுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். என்னுடைய தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால மனித நேயப்படி சொல்லுகிறேன். கொஞ்சம் ஒரு சிறு சேமிப்பு சிறந்த பாதுகாப்பு. நான் அதை வேண்டான்ல. பைபிள்ல இருக்குது ஆதாரம். எறும்பை போய் பார், கற்றுக்கொள், கொஞ்சம் சேர்த்து வைக்குது. அதே போல பாருங்க, 5 அப்பம் 2 மீனை ஜபம் பண்ணி 5000 பேர் சாப்பிட்ட பிறகு மீதி கொட்டு சொல்லலையே, 12 கூடையே அவங்க கேதர் பண்ணாங்க, சேர்த்து வைத்தார்கள். பிறகு தேவைப்படும் அல்லது சீடர்கள் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாம். போய் கொடுப்பா உன் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஏன்னா சீடர்கள் எல்லாம் கல்யாணம் ஆனவங்க தான், யாரோ ஒருத்தர் தவிர. பேதுரு தன் மாமிக்கு ஜுரம் வந்தப்ப கூட்டிகிட்டு போனார் பாருங்க இயேசுவை. எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை, வாங்க, நாங்க உடன் ஊழியர், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா எப்படி? ஊரெல்லாம் போய் எல்லாரும் சுகமாக்குறீங்க, எங்க சொந்த மாமியாரு சிக்கா இருக்கிறாங்க, இயேசுவே வாங்கன்னு வற்புறுத்தி கூட்டிக்கிட்டு போறாரு. பேதுருவின் மாமியை தொட்டு சுகமாக்கினார். உங்க மாமியாருக்கு வியாதியா இருந்தா ஜெபம் பண்றீங்களா? போட்டோம், நாசமா போட்டோம், என்னைக்கு போதோ தெரியல, அதுக்குதான் ஜெபம் பண்ணுவாங்க நிறைய பேர். நீங்க போயிருவீங்க, வேண்டாம், சாகர வரைக்கும் யாரா இருந்தாலும் மாமியாரு மாமனாருக்கு தான் சொல்ல, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொன்ன ஆண்டவர். கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நம்ம கையில் எடுக்கவே கூடாது. நல்ல ஸ்டார்டிங்ல பிரேயர் நடத்தினார். உனக்கு அதிகாரம் கிடையாது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க உனக்கு அதிகாரம் கிடையாது சொல்லிட்டார் பாருங்க. அவரை சொன்னாரு, வசனத்தை சொன்னார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-2 படிச்சீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு போட்டா கூட சாப்பிட மாட்டீங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே
நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீயே குற்றவாளியாக தீர்க்கிறதுனாலே, நீயே அந்த குற்றங்களை செய்கிறதுனாலே தப்பிக்க முடியாது. ஒருத்தனை பாவி, நீ குற்றவாளி என்று சொல்லுகிற தகுதி இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் உண்டு. அவரே அப்படி சொல்வது இல்லையே. யோசித்து பாருங்க. அதனால உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமா இருக்கும், இருக்கட்டும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். என்னால முடியல சொல்லிக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது? இருக்கிற பலத்துல போ, அப்படிதான் சொன்னாரு. இருக்கிற பலத்தோட போ, கைப்பிரதி கொடு, 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லு, ஜெபம் பண்ணு, ஏதோ ஒண்ணு செய்ய ஆண்டவருக்காக. ஆண்டவர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. 2, சமாதானம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். சமாதானம். யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த காரியத்திற்கு கர்த்தராயே நம்பி இருக்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, அதாவது கொடுத்து அப்படின்னு பாருங்க. கொடுக்கிறதுக்கும் அருளிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொடுக்கிறதுனா அப்படி கொடுத்துடுறது. அருளி என்றால் அதை அன்பா கொடுக்கிறது, ரொம்ப பாசமா கொடுக்கிறது. இந்த கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்கூட்டியே கிஃப்ட் வாங்கி வந்திருப்பாங்க. அந்த பசங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா அதுக்கு என்ன விருப்பமோ அது வாங்கி வந்து கூப்பிட்டு மடி மேல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசி அந்த கிஃப்டை கொடுப்பாங்க. கொஞ்சம் படிக்கிற பையனா இருந்தா ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்குறாராம்? இந்தா வச்சுக்கோ, அப்படி இல்லை, அருளி. சொல்லுங்க, கிஃப்டர். அதான் அருளி. இலவசமாக அவருடைய கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டோம்னு இருக்குத. அவருக்கு என்ன தலையெழுத்தா? நம்மளை ரட்சித்து நம்மளை பாதுகாத்து நமக்கு எல்லா உதவி செய்து இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதம் கொடுத்து நித்தியத்துல பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு என்ன நிர்பந்தமா? இல்லை, அவர் நம்ம மேல் வைத்த கிருபை, அன்பு. அல்லேலூயா. ஆச்சரியம். அதான் உரிமை. உரிமை சொத்தாக மாற்றி விட்டார் நம்மை. நீதான் எனக்கு சம்பத்து, நானே உனக்கு சம்பத்து. நம்ம 2 பேரும் தான், யாரும் நமக்கு இடையில கிடையாது. அல்லேலூயா. அப்ப இதயத்துல அவர் தான், நம்ம ரத்த ஓட்டமே அவர் தான், நம்ம ஃபுல்லா அவர் தான். முதல் இடம், 2வது இடம், 3வது இடம், அது ஒரு பக்கம், அது 2வது சப்ஜெக்ட். எல்லாமே எனக்குள் இயேசு வியாபித்திருக்கிறார். சமாதானமாய் வாழ்கிறீர்களா? உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எதுவா இருந்தாலும் அதை தூக்கி வீசி எறி. இயேசுவின் நாமத்தில் தூக்கி வீசி எறி. அதுக்கெல்லாம் இது கர்த்தருக்கு சித்தமானு கேட்க கூடாது. அதுவா கர்த்தருக்கு சித்தம்? என்னது? பாவத்தை தூக்கி வீசி எறி. இது கர்த்தருடைய சித்தம். இனி பாவம் செய்யாதே, கட்டளை. பரிசுத்தமாய் வாழு, கட்டளை. தான தர்மம் செய், கட்டளை. கர்த்தருக்கு சித்தமானால் அப்படி கிடையாது. செய்கிறீர்களா? சமாதானம் குறையாத பார்த்துக்கணும். உன் சமாதானம் நதி போல ஓடணுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கடைபிடித்து பார். உன்னை தேடி ஜாதிகள் வருவார்கள். ஏன் தெரியுமா? உன் முகத்தில் அந்த சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லேலூயா. ஏதோ உலக பிரகாரமான அழகு அப்படி கிடையாது. அது கர்த்தர் கொடுக்கிற அழகு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பைபிள்ல கர்த்தருடைய சந்ததி, கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றெடுக்கிற குழந்தைகள் எல்லாரும் நீங்க படிச்சு பாருங்க. அந்த குழந்தை அழகுள்ளதா இருந்தது. அந்த குழந்தை அழகுள்ளதா இருந்தது. ஆசீர்வாதங்கள்ல அது ஒண்ணு. ஆனா அதுவே நிரந்தரம் அல்ல. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அதற்கு ஒரு மதிப்பு, மரியாதை உண்டு. சினிமா நடிகர்கள் எல்லாரும் அழகா இருக்கிறதுனாலே அவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்னு இருக்குதா? அதுக்கு ஸ்தோத்திரம். சினிமா பாட்டு அழகா பாடுறவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு இருக்குதா? முடியாது. அப்படிதான் நம்ம அப்ளிகேஷன் போட்டு இன்னத்துக்கு எத்தனை பேர் சேர்ந்துருப்போம். ஐயா ஒரு கடைநிலை நடிகரா போடுங்க, நான் பரலோகத்துக்கு போனோம். எவ்வளவு பேரு? இல்ல 30,000 ரூபாய் ஒரு ரட்சிப்பு, 30,000 ரூபாய் ஒரு ரட்சிப்பு. அப்படி ஒரு நிபந்தனை இருந்தா 4 ரட்சிப்பு வாங்கி வச்சுக்கலாம். ஒன்னு தொலைஞ்சு விட்டா கூட இன்னொன்று வச்சுக்கலாம்.
அப்படி கிடையாது ரட்சிப்பு. 10 பைசா தேவையில்லை, உன்னை கொடு, உன் இருதயத்தை கொடு. அல்லேலூயா சொல்லுங்க. கொடுத்த அந்த இதயத்தை திரும்ப செல்போனுக்காக, சிற்றின்பத்திற்காக, பெருந்தீனிக்காக, ஆடம்பரத்துக்காக, வேற எதுக்காகவும் இழக்காதே. சமாதானத்தை தக்க வைத்துக்கொள். அல்லேலூயா. கொலோசியர் 3:15 படிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாத்தீங்களா, ஒரே சரீரம், அதுக்கு தேவ சமாதானம். சமாதானம் பேர் வச்சுன்னு இருப்பாங்க, சண்டை இல்லாத நாளே கிடையாது அந்த வீட்டுல. பாத்துக்கிறீங்களா, சில இடத்துல பேரு கேளுங்க, என்ன அவங்க பேரு சமாதானம், டெய்லி 3 வேளை சண்டை. ஆனா பேரு, அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி கூட கொஞ்சமா வாழணுமா இல்லையா, கடைபிடிக்க முடியல. சமாதானம் எவ்வளோ ஈஸியா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை கொடுக்க இயேசு பட்ட பாடு, அதை யோசிக்கணும். இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் நம் பாரங்களையும் நம் நோய்களையும் நம் பாவங்களையும் சிலுவையில சுமந்தார். அதனால நான் சமாதானத்தை ஒரு காலம் இழக்க மாட்டேன். மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கவனிச்சீங்களா, இதை நான் இப்படி சொல்றேன், சண்டை பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிசாசின் புத்திரர் எனப்படுவார்கள். அதுக்கு நேர் ஆப்போசிட். அந்த வார்த்தையை வாயில வரக்கூடாது, பிரச்சனையை உண்டாக்குறான் அப்படின்னு சொல்லணும். சண்டை இவைகள் பேர் முதலாய் உங்கள் வாய் முதலாய் பிறக்கவே கூடாது. விபச்சார வேசித்தனம் உங்கள் வாய் சொல்ல கூட வரக்கூடாது, அதை பற்றி பேச்சு கூட இருக்கக்கூடாது. அந்த ரூட்ல தான் அந்த சண்டை பற்றி. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், அருவருக்கிற காரியம். உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மத்தேயு 12:36-37 படிச்சீங்கன்னா இயேசு சொல்றார், we have to give, you have to give account on the judgment day for your ideal speech or waste of talking. மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் என்ன பேசிட்டேன் சொல்லவே கூடாது. சிலருடைய நாக்கு வன்கண், நாக்கு நரம்பு இல்லாதது, அப்பா நல்லா தான் இருக்கும். ஐயா ஒரு டைலாக் விட்டாரு பாருங்க, பேசுறது அப்படி இருக்கும், ஆனா ஃபுல்லா வன்கண், திருஷ்டி, தோஷம், பொறாமையின் ஆவி. ஒரு ஏழைப்பட்ட அம்மா வீட்டில் ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி போட்டது, தெரியல, கிராமத்துல முதல் பால் கறந்து அதை காய்ச்சறப்ப நல்லா கடும்புன்னு சொல்லுவாங்க, பார்த்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கடும்பு, ஃபர்ஸ்ட் மில்க். அது தண்ணியா பாலா இருக்காது, கடும்பு. அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வீட்டார் பாவம் அதை அந்த அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புனாங்க. அவங்க மகா கிட்ட எல்லாருக்கும் கொடு, ஒரு சந்தோஷம். அவங்க நினைச்சா அவங்களே சாப்பிட்டுக்கலாம். நான் நல்லா எங்கன்னா போனா இங்க மெட்ராஸ்ல ரிச் ஸ்ட்ரீட்ல விற்பாங்க, துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டு, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுவாங்க. அது மாடு கண்ணுக்குட்டி போட்டு முதல் கறக்கிற பால் கடும்பு, அந்த பாப்பா கொண்டு போய் கொடுக்குது அந்த வீட்டாண்ட. அந்த அம்மா வாங்கிக்கிட்டு, இதுதான் முதல் பாலாமா? ஆமா ஆண்டி, அதான் கடைசி பால். கேட்டாங்களே, கேட்கிறப்ப நல்லதான் இருக்குது. அடிப்பாவி, கண்ணுக்குட்டி போட்டுச்சா? அப்போ வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குவாங்க. ஏன்னா பால் கறந்து ஸ்டோர்ல ஊத்துவாங்க. எப்படி 6 மாசத்துக்கு மேல அந்த பால் நல்லா வருமானம். அப்படி நினைக்க 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 அந்த சிந்தனை இவங்களையும் தாக்குது, அது கொடுத்தவங்களையும் தாக்குது. யாருமே இந்த மாதிரி கேட்கல, ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கு. அந்த ஒரு பொம்பளை மட்டும், இதுதான் முதல் பாலா? ஆமா ஆண்டி. அப்பவே அந்த பொண்ணுக்கு என்னமோ டவுட் வந்துருச்சு, என்னமோ நடக்க போகுது. இல்லன்னா மறுநாள் இருந்து மாடு பால் கலக்கவே. நம்ம நாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்ன்றார் இயேசுவே சொல்றார். மனம் பதறி நீ பேசாத. சிலர் வந்து சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? அது என்னன்னு தெரியல பிரதர், நான் வாயை தந்தாவே சண்டை வருது. அப்ப பேசாத, ஒரு வாரம் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணு. ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உன் நாவில். பாம்பின் விஷம்
ஒப்பு கொடுக்கணும், நாக்கை ஒப்பு கொடுக்கணும். ஸ்பெஷலா சமாதானம் பண்ணுங்கள், பாக்கியவான்களா இருங்கள். 2 பேருக்குள்ள பிரச்சனையா உங்களுக்கு கெட்ட பேர் வந்தா கூட பரவாயில்லம்மா, நீங்க தலையிட்டு அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் அவங்க நம்ம புறக்கணித்தால் கூட பரவாயில்ல. நாங்க எத்தனையோ பேர் பிரிந்த தம்பதியரை ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஆலோசனை கொடுத்து ஒன்று சேர்த்து வைத்து அவங்க மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமா வாழறாங்க. நாங்க எங்க இருக்கிறோம்னு அவங்களுக்கு இப்போ தெரியாது, அவங்க எங்க இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். நம்ம வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். நல்லா இருப்பா. உங்க மேல அபாண்டமான பழி சொல்றாங்களா, உங்க சமாதானத்தை இழக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உங்க மானத்தை வாங்கி அபாண்டமா பழி சொல்லி உங்க பேரு கெடுத்து நாசமாக்கிட்டாங்களா, அதுக்கு காரணமா இருக்கிறவங்கள நல்லா இருப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. நாங்கம்மா அவ்வளவுதான். இப்ப நான் ஒன்னு சொல்றேன், உனக்கு விரோதமா எழும்பினானே அவனை நான் சாக்கடிக்க போறேன்னு சொல்றதுனால ஆண்டவரே சொன்னா கூட அதனால எனக்கு என்ன லாபம்? வேணாப்பா, அவனை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போங்க. இதைத்தான் கடைபிடித்தார் மோசே. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. படிச்சு பாருங்க. இப்ப டீலிங்க்கு நான் பேசுறேன். இப்ப இருக்கிற டீலிங் 6 கோடி ரூபாய் சூட் கேஸ்ல வச்சு ஆண்டவர் மோசே கிட்ட பேசுறாரு. இந்தா வச்சுக்கோ, இன்னும் 2 மாசத்துல 4 கோடி தரேன், இந்த ஜனங்களை விட்டுரு, நீ பட்டது போதும், இதுங்களால நானும் பட்டது போதும், இதுங்க வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன், இது மட்டும் இல்ல இன்னும் பெரிய ஆளாக்குறேன் நான் சொல்றேன். மோசே ஒத்துக்கிட்டாரா? 6 கோடிக்கும் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் கிடைக்க போற 4 கோடிக்கும் ஒத்துக்கல. புத்தி சொல்ற ஆரம்பிச்சிட்டாரு. குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன், ஆனா நல்ல சிஷ்யன். எப்படி டச் பண்ணிட்டா தெரியுமா அவர் ஆண்டவர் உள்ளத்தை? ஆண்டவரே 6 லட்சம் பேர் என் ஜனங்கள் என்று சொல்லி என்னை அனுப்பி அழைத்து கொண்டு வந்தீர், என் ஜனங்கள் என்று சொல்லி கொண்டு வந்தீர். இப்ப என்னடா உன் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, விட்டு அவங்கள எப்படியா நாசமா போட்டோம், உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன்னா 6 கோடி அப்புறம் 4 கோடி கொடுத்தா நான் ஒத்துக்கணும்? முடியாது. இந்த ஜனங்களை ரட்சியும், இல்லாவிட்டால் நீர் எழுதின என் பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து எதுக்கி போடும். யாராவது இப்படி சொல்ல முடியுமா? நம்ம பரலோகம் போறதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம். அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களை நீ ரட்சிக்காவிட்டால் எனக்கு அப்படியாப்பட்ட பரலோகம் தேவையில்லை. அவங்க போய் சேர்ற அந்த நரகத்துக்கு நான் போறேன். ஆண்டவர் அதிரி போயிட்டாராம். எப்பா, ஆண்டவருடைய உள்ளம் உடைந்தது. இப்படி ஒரு ஆத்ம பாரம் கொண்ட மோசே திறப்பின் வாசலிலே நின்றதனாலே, திறப்பின் வாசலில் நின்றார் அப்படி இருக்குது பாருங்க. இந்த திறப்பின் வாசல் என்ற வார்த்தை வந்ததே மோசே மூலமா தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே எத்தனை பேரு முறுமுறுத்தார்கள், வழியிலேயே மாண்டார்கள். என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க பாவம் முறுமுறுத்தார்கள், அவ்வளவுதான். சாப்பாட்டுக்காக இறைச்சிக்காக முறுமுறுத்தார்கள். அதுக்கு தான் என்ன கிடைச்சாலும் சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடணும். சாப்பாட்டு விஷயத்துல வீட்டுல சண்டை வருதா, நீங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பமே கிடையாதுன்றா. யாரு எப்படின்னா போட்ட எனக்கு இவ்வளோன்னு போடு, எனக்கு இப்படி கொடுத்துரு, நீ எப்படியானா பசியா இருந்து சாவு, அப்படி ஒருத்தர் சொல்லவே கூடாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் நூலோ திருக்குறளே தெரியாதோ, தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பைபிள் இருந்து வந்தது தான் எல்லாமே. அன்றொன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இருக்கிறத அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீயும் சாப்பிடு. அதுல இருக்கிற ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது. சிம்பிளர் ஆர் ரிச், ஹாப்பினஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெவர் கிவ் அப் யுவர் சோல் ஃபார் த சின் ஆர் ஐடியல் ஆர் வேனிட்டி. உன் ஆத்மாவை பாவத்துக்கோ மாயைக்கோ விக்கிரகத்துக்கோ விட்டு கொடுக்காதே. நான் ஒண்ணு விக்கிரகத்துக்கு முன்னாடி கை கூப்பி இல்ல அப்படின்னு நினைக்கலாம். பண ஆசை, பொருள் ஆசை ஒரு விக்கிரகம். நம்முடைய இதயத்திலே ஆண்டவருக்கு பதிலா யாருக்கு முதல் இடம், அது ஒரு விக்கிரகம். அது எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சமாதானத்தை இழக்காதே. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஃபைனல் என்ன படிச்சாங்களா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். முடிச்சிட்டோம் இல்லையா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். முடிச்சிட்டோம். டைம் இல்லாதனால முடிச்சிட்டோம் சுருக்கமா.
கர்த்தர் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் Lord bless his people. ஆசீர்வாதம். எங்க மாமனார் பேரு ஆசீர்வாதம். போன 13ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இப்போ நாளைக்கு அவருடைய பிரேயர் மீட்டிங். உண்மையாவே ஆசீர்வாதமா வாழ்ந்தார். மக்களை பெற்ற மகராசி. அவர் பெற்றெடுத்த முதல் மகளை தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க வீட்டில் அண்ணனும் மூத்த மருமகன் தான். அவங்க வீட்டில், அவங்க மாமியார் வீட்டில். எங்க மாமியார் வீட்டில் நான் தான் மூத்த மருமகன். என்னுடைய தம்பி அவங்க மாமியார் வீட்டில் மூத்த மருமகன். அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் மகன் அவங்க மாமியார் வீட்டில் மூத்த மருமகன். பட்டான்னு கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது இல்லையா, மூத்த மருமகனுக்கு அப்படியே எப்படியோ கை தட்டிங்க விட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹாப்பி. சமாளிக்கணும், பொறுப்பு நிறைய இருக்கும். கர்த்தர் உதவி செய்வார் எல்லாவற்றுக்கும். சொல்லுவார் எங்க மாமனார், எனக்கு மகனும் நீதான்ப்பா, மருமகனும் நீதான். ரொம்ப பாராட்டுவார். மலரடிகள் எல்லாம் கட்டுறப்போ அது ரொம்ப ஆச்சரியம். கடைக்கால் போடுறப்போ எங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் வரல. அப்போ இவர் வந்தாரு, எங்க மாமியார் சொந்த பந்தம் எல்லாம் வந்தாங்க. மற்றவங்க இந்த கயிறெல்லாம் கட்டி வச்சிருப்போம் தெரியுமா, கடைக்கால் போடுறதுக்கு முன்னாடி அடையாளம். ஆமா, வந்து பார்த்தாரு. மாமா ஜெபம் பண்ணுங்கன்னு. அவர் தான் ஊழியக்காரே. ஏப்பா எவ்வளோ வச்சுருக்கிற கையில் என்னாரு? 250 ரூபாய் இருக்குதுன்னு. ஆமாம், 250 ரூபாய் கையில் வச்சுக்கின்னு இந்த கவுரை கட்டி இருக்கிறத பார்த்தா இது பெரிய பில்டிங் நீ கட்டுறிய, எப்படி? கர்த்தர் பார்த்து கொள்வார், நீங்க ஜெபம் பண்ணுங்க மாமான்னு ஜெபம் பண்ணார். கடினமா மக்களோடு மக்களா சேர்ந்து நல்ல ஒரு 6 அடி குழி தோன்ற அந்த கடைகால் தோன்ற வேலையில் அவர் ஈடுபட்டார். மற்றவங்களோடு சேர்ந்து அதை மறக்கவே முடியாது. கட்டி எல்லாம் முடிச்சு பிரதிஷ்டை பண்ண அப்போ சொல்றாரு, ஆரம்பத்தில் இப்படி நான் கேட்டேன், நீ இப்படி சொன்ன ஞாபகம் இருக்குது அவருக்கு. கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையாவே கர்த்தர் பார்த்து கொண்டாருப்பா. அதுக்கு பிறகு அதில் இருந்துகிட்டே மேலே, அதுக்கப்புறம் பிரேயர் ஹவுஸ் மேலே பாருங்க. கீழே மகன் குடும்பம், மேலே நாங்கள், அதுக்கு மேலே தான் பிரேயர் ஹவுஸ். அதுக்கு மேலே கட்ட முடியாது, ஏன்னா ஷீட் போட்டோம். ஆசை யாரை விட்டுது, மேலே கட்டலான்னு சொல்லி. அப்புறம் எதனா பிரச்சனை வந்தால் வம்பு. நம்ம ஒன்று பில்லர் எல்லாம் போட்டு இப்போ மாதிரி லேட்டஸ்ட் மாடல் வீடு, அவ்வளோதான். ஆடம்பரமெல்லாம் கிடையாது, முடிச்சிடலாம். 115 சொன்னாவே என்னது அர்த்தம்? 115 என்ன புஸ்தகம் படிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வந்துச்சா வார்த்தை? You are a blessed person who created heaven and the earth. உங்க தலைமையில கை வச்சு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் சொல்லுங்க. எல்லா சாபமும் இன்னைக்கு கூட க்ளோஸ். தலையிலிருந்து கால் வரைக்கும் இறங்கி காய்ந்து ஓட போகுது. சொல்லுங்க இன்னொரு முறை. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். ஆம்பளைங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். பிள்ளைகள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. சொல்லுங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வதி. பெரியோர்கள் சிறியோரை அப்படி சொல்லி நல்லா இருப்பா, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பெரியவங்க ஆசீர்வாதம் பலிக்கும், அதே நேரத்தில் சாபமும் பலிக்கும். அதனால பெரியவங்க உள்ள வேதனைப்படாம பார்த்துக்கணும். ஃபைனல் லூக்கா 24:50-53 பாருங்க. இயேசு தம் கைகளை உயர்த்தி சீடர்களை ஆசீர்வதித்தார். வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நாங்க வந்ததுக்கு அடையாளம் சங்கீதம் 29:11 3 தலைப்புகளோடு அந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுகிறார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில பலிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கு முடிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோமாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல சத்தமா
சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பலனும் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பழுகி பெருகுவதாக. நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு பேசினார். சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். சமாதானத்தை ஒரு காலம் இழக்காதீர்கள். உங்கள் எரிச்சலினாலே, கோபத்தினாலே, பொறாமையினாலே, கெட்ட சிந்தனைகளினாலே, மற்ற காரியங்களினாலே உங்கள் சமாதானத்தை கர்த்தர் பாடுபட்டு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்த பலனையும் அந்த மகிழ்ச்சியையும் இழக்கவே கூடாது. பலன் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளுக்கு இந்த நாள் முதல் உண்டாவதாக. ராஜா, அடிமையுடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே செய்யும். அன்பு அம்மாவுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தான். பலவீனமான அந்த சரீரத்திலேயும் அவர்கள் உமக்காக படுகிற பாடுகளை பார்க்கிறீர் பார்க்கிறீர். ஆகையால் இன்னும் பலன் தார், இன்னும் பலன் தார். உடன் ஊழியர் அம்மாவை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களை நம்பியிருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் ஆசீர்வதி. அவர்கள் செய்கிற சேவை, தான தர்மங்கள், உதவிகள் எல்லாவற்றையும் பழுகி பெருக பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலே இருந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வாரும். திஷ்டி தோஷங்கள், பொறாமை ஆவிகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஊக்கமாய் செபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். பாஸ்தையா ஆசீர்வதியும். உடைய கிருபை அவரோடு இருப்பதாக. தெய்வீக பிரசன்னம், பாதுகாப்பு அவரோடு, குடும்பத்தோடு, ஊழியத்தோடு இருப்பதாக. தொடர்ந்து வழிநடத்தும். இங்கே இருக்கிற சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் குடும்பம் குடும்பமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தம்பதியராக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. நன்றி, துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.